Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து சாட் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் 1080 பிக்சல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதனால் 1080 பிக்சலில் வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷன் வச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க ஓவர் நைட்டு. ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகினருக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே அதில் வந்து நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்து பழகுனீங்க உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக அதாவது ஸ்விங் ட்ரேடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காகனா இப்போது சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். டபுள் டாப், டபுள் பாட்டம். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் டைம் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான். ஸோ அது வந்து நம்ம சரியான டைமிங்கில் கொடுத்தாலே நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அந்த பாயிண்ட்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத இன்டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது பங்கு சந்தையில் நடக்கிற எல்லா பையிங்கும் செல்லிங்கும் வந்து ஒரு சுருக்கமான ஒரு படமாக நமக்கு வந்து காமிக்கிறதா வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட்டில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது எல்லா ட்ரேடிங்கையும் வந்து ஒரு ரெக்கார்டாக ஒரு படம் மாதிரி நமக்கு வந்து காமிச்சு, அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அதாவது புல்ஸ்னால் புல்லிஷ், பேஸ்னால் பேரிஷ், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு யுத்தத்தை வந்து நமக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு படம் மாதிரி காமிக்கும் ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டோட. அதுதான் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது இந்த பேட்டில், அதாவது இந்த சண்டேயில் வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதாவது செல்லர்ஸா இல்லை பையர்ஸா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். சார்ட் பேட்டர்ன்ஸு நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம், அதுவும் இல்லாமல் லாங் டேர்ம், அந்த மாதிரி ப்ரொடிக்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து இன்ட்ராடே, டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் அந்த சார்ட் பேட்டர்ன்ஸில் வந்து டைம் ஃப்ரேம் இருக்கும். 15 மினிட்ஸு, அப்புறம் வந்து 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லி இதெல்லாம் வச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஒரு 1 வீக்கு, 1 மந்த் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதாவது இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஸ்டாக்கில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்டாக் ஆகட்டும், அப்படின்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆகட்டும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து தெளிவாக நமக்கு வந்து காமிக்கும். அந்த ஒரு ட்ரேடிங் பீரியடில் நமக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரேடர் சைக்காலஜி பர்டிகுலராக நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா ஓகே, அதாவது பையர் அண்ட் செல்லர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக பையர்ஸ் உள்ளார வருவாங்க, அதே மாதிரி செல்லர்ஸும் உள்ளார வருவாங்க. அந்த மாதிரி ட்ரேடர் ஹியூமன் சைக்காலஜி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த சார்ட் பேட்டர்ன்ஸில். அதாவது வால்யூம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அப்புறம் வந்து RSI இண்டிகேட்டர், அப்புறம் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு, அப்புறம் அதர் டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஸோ அது மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ், அப்புறமேது ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படி இல்லைன்னா கண்டினியூஷன் ஆகுதா, அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத வந்து இந்த பாயிண்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு சிக்னல் நமக்கு வந்து கொடுக்கும். எப்போனா இப்போ ட்ரெண்ட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசிங் வெஜ்ஜு, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ட்ரெண்டு வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா வந்து ஃபாலிங் வெஜ்ஜு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்கோயிங் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டு வந்து இப்போ மேலே போயிட்டே இருக்குன்னா அது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸு. ஸோ அதுக்குன்னு ஒரு சில இந்த ஒரு முக்கியமான ஒரு
டாப் 10 சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து என்னென்ன எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டை வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு சிக்னல் கண்டினியூஷன் சிக்னல் கொடுக்கும் நமக்கு ஈஸியாக ஆன்கோயிங் ட்ரெண்டில். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ரைசிங் வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு, ஸோ வெஜ்ஜஸ், அப்புறம் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ், அசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ், டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரெண்டு வந்து இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறமேட்டு போகாமல் டக்குன்னு வந்து ரிவர்சல் கீழே வருது, மார்க்கெட் வருதுன்னா அதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக ஒரு சில பேட்டர்ன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் டாப், டபுள் பாட்டம், கப் அண்ட் ஹேண்டில். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பைலேட்ரல் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அன்சர்டனிட்டி அண்ட் ஹை வாலட்டாலிட்டி இந்த மார்க்கெட். அதாவது நமக்கு வந்து நிச்சயமாக தெரியாது மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து போகும், நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம், அப்படின்னா கீழேயும் போகலாம். அதாவது பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸோட மூவ்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்போ மேலே வந்து அப்போ டைரெக்ஷனில் போகுதுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம அந்த சைடு போகுதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி கொடுத்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் வந்து கரண்ட் ட்ரெண்ட்லேயே வந்து மூவ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாகவும் மூவ் ஆகலாம். எக்ஸாம்பிள் வந்து பெனன்ட் பேட்டர்ன் ஆர் ஃப்ளாக் பேட்டர்ன் இஸ் கிரியேட்டட். அதாவது எப்போ வந்து கிரியேட் ஆகும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் மூவ்மெண்ட் இருக்கும், ஹை வாலட்டாலிட்டி இருக்கும், மார்க்கெட் வந்து எந்த சைடு வேணால் மூவ் ஆகலாம், ஏதர் அப்வர்டாகவும் மூவ் ஆகலாம், அப்படிலாம் டவுன்வர்டாகவும் மூவ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்டெப்த்தாக நான் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டாப்போ, டபுள் பாட்டமோ, ஹெட் அண்ட் ஷோல்டரோ, அதுக்கப்புறமேட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அப்புறம் பென்னன்ட்டு, இதெல்லாம் வந்து நான் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து பேசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நான் வந்து தெளிவாக இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸாம்பிளோட லைவ் சார்ட்டில் நான் ஓப்பன் பண்ணி. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.